தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையத்தில் உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குற சீரீஸில் மீண்டும் வந்திருக்கிற இடம் தான் தருமபுரி புதிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் திறந்து ஒரு மாதம் ஆகுது. ஏன் திரும்ப வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். முதல்ல பேருந்து நிலையம் திறந்த உடனே என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஒரு மாதம் கழிச்சு மீண்டும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான நடைமுறைகளை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண முதல் நாள் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோ நம்ம சேனல் இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. பேருந்து நிலையம் திறந்த அன்னைக்கு இந்த கான்கிரீட்டாலான பேரிகேட ரோட்ல வைக்கல, இப்ப வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஸ் வளையிற பெரிய டர்னு இந்த இடத்துலயும் கான்கிரீட் பேரிகேட் வச்சிருக்காங்க. இந்த வீடியோவோட நோக்கமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப என்ன மாதிரியான மேம்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நோக்கமே. இதுல ஒரு சம்பவம் நடந்தது. கண்டிப்பா வீடியோ எண்டில் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத சொல்றேன். வீடியோவை முழுமையா பாருங்க. உங்களுடைய கருத்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா நீங்க புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் போகணும் அப்படின்னாலையும், பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரணும் அப்படின்னாலையும் இங்க 6க்கும் மேற்பட்ட புதிதாக மினி பஸ்லாம் விட்டுருக்காங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. 10 ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆட்டோவில் தான் அதிகமாக சார்ஜஸ் பண்ணுறதா கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் தற்சமயம் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. அதுவும் அரசு பேருந்துகள் இலவசமாகவே இயக்கப்பட்டிருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பஸ் ஸ்டாப் போகணும், பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னா இலவசமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பஸ் போது பாருங்கள். அது மாதிரிலாம் நீங்கள் அதில் ஏறி பிங்க் கலர் பஸ்ஸில் இலவசமாக போகலாம். ஒருவேளை எமர்ஜென்சிக்கு பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா நீங்கள் மினி பஸ்ஸில் பயணம் பண்ணலாம். அதனால பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. பேருந்துகள் கூடுதலாகவே இருக்குது. மினி பஸ்ஸும் கூடுதலாக விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கடைகள் திறப்பதற்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கடை திறக்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு அப்ரோச் பண்ணலாம். ஏகப்பட்ட கடைகள் திறக்கிறாங்க. கண்டிப்பாக தருமபுரி வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. சரி வாங்க பஸ் ஸ்டாண்டு உள்ளார போயிட்டு இன்னும் என்ன மாதிரியான வசதிகள் கொடுத்துருக்காங்க, ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பேருந்து உள்ள வருது இல்லையா, இதுதான் முதல் பிளாட்ஃபார்ம். இந்த முதல் பிளாட்ஃபார்மை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட கடைகள் திறந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தற்சமயம் குறைவாக தான் காணப்பட்டாங்க. நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேருந்து நிலையம் ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கூட குப்பைகள் இல்லாம அந்த அளவுக்கு நல்லாவே நீட்னஸா வச்சிருக்காங்க. உண்மையிலே அதெல்லாம் பாராட்டணும். ஏன்னா திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையம் நான் ஆல்ரெடி போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். அங்க இந்த மக்காச்சோள கதிரு, அது போலவே இந்த காகிதங்களை பொதுமக்கள் கண்ட இடத்துல விசிறி போட்டு போறதெல்லாம் பார்த்தேன். பொதுமக்கள் மேல கண்டிப்பா தவறு இருக்கு. குப்பையில தான் போடணும், அதெல்லாம் போடவே மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில் இங்கே பார்க்கும்போது பொதுமக்கள் ஓரளவுக்கு பேருந்து நிலையத்தை நல்லாவே வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஒருவேளை பேருந்து நிலையத்தை நல்லா பராமரிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. வடிவேலு கிட்ட சொல்ற மாதிரி பொதுமக்கள் உள்ளார ரொம்ப குறைவாக தான் காணப்பட்டாங்க. உள்ளார குடிக்க தண்ணி வசதியெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். உண்மையிலேயே வணக்கண்டா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அங்கே சம்பவமே ஆயிருக்கும். அப்படியே யூட்டன் போட்டு நம்மளும் வந்துட்டோம். இலவசமாக தண்ணி கிடைக்கிற இடத்துக்கு தான் உங்களை இப்போ நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பிளாட்ஃபார்ம் 1 தான் இலவசமாக இருக்கு. பிளாட்ஃபார்ம் 2 நம்ம 5 ரூபா காயின் போற மாதிரி இருக்கும். சரி வாங்க இலவசமாக இருக்கிற தண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லோ கலர் பஸ் இருக்கு பாருங்க, அங்கதான் இலவசமான குடிநீர் இருக்கு. அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத ஒரு 360 வியூவில் அப்படியே சுத்தி காமிக்கிறேன். முக்கியமா இந்த பேருந்து நிலையத்தில் ரேடியோவில் அவ்வப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பேருந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல நிச்சிட்டு இருக்கு, அது எந்த மாவட்டத்துக்கு போக போகுது அப்படின்றது எல்லாமே ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடுதலாக உங்களோட உடைமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க, அறிமுகம் இல்லாத நண்பர்களோட பழகாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்ம இலவசமாக தண்ணி கிடைக்கக்கூடிய இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். அங்கே தெரிது பாருங்க, அந்த இடத்துல தான் இலவசமாக தண்ணி வச்சுருக்காங்க. பொதுமக்கள் அவதிப்பட தேவையில்லை. இலவசமாக தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு இங்கே கூடுதலாகவே வச்சுருக்காங்க. வடிவேல் போல கிருட்டுன்னு போயிட்டு அங்கே டம்ளர் எடுத்து தண்ணியை நான் குடிச்சு பார்த்தேன். இலவசமாக கிடைக்கிறனால ஒருவேளை தண்ணி உப்பா இருக்குமா, அல்லது நல்லா இருக்காதா, அல்லது பராமரிப்பு இல்லாமல் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பயம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஏன்னா எந்த பேருந்து நிலையத்திலையும் இலவசமாக தண்ணி கிடைச்சு நான் பார்த்ததே இல்லை. இங்கே இலவசமாக கிடைக்கிறத பார்த்த உடனே எனக்கு பயமாக இருந்தது. இருந்தாலும் குடிச்சு பார்க்கலாம், குடிச்சாதானே தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு குடிச்சு பார்த்துக்கப்பான்னு தெரியுது. உண்மையிலேயே நல்லா தான் வச்சுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை
பிரச்சனையுமே கிடையாது. இலவசமாக இருக்கிறனால தண்ணி நல்லா இருக்காதா அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு வாட்டி இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க உண்மையிலே மினரல் வாட்டரை விட இது நல்லாவே இருக்குங்க. சரி வாங்க, இங்கே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ பிளாட்ஃபார்ம் 2ல என்ன மாதிரியான வசதிகள் கூடுதலாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் உங்களை பிளாட்ஃபார்ம் 2ஆம் பகுதிக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பேருந்துகளும் அதிகமாக இருந்தது, பொதுமக்களுமே அதிகமாக இருந்தாங்க. முதல் பிளாட்ஃபார்மில் தான் கூட்டம் கம்மியாக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. இந்த 2வது பிளாட்ஃபார்மில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பெங்களூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, அது மட்டும் இல்லாமல் அண்டைய மாநிலங்களுக்கும் இங்கிருந்து தான் பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. அதனால தான் 2வது பிளாட்ஃபார்மில் அதிகமான பேருந்துகள் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் சேலத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக புதிய பேருந்து நிலையம் வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்க, இந்த 2வது பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் வசதி இருக்கு அப்படின்றத டக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக இந்த 2வது பிளாட்ஃபார்மில் தான் அதிகமான வசதிகளை பொதுமக்களுக்கு வச்சிருக்காங்க. பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங், கட்டண கழிப்பிடம் சொல்லிட்டு எல்லாமே இங்கே தான் வச்சிருக்காங்க. அது போலவே காயின் போட்டு நம்ம குடிநீர் வாங்குறதுக்கும் வசதி இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த கட்டண கழிப்பிடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம 10 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் காணப்படுது. ஒருவேளை நீங்கள் இலவசமாக போகணும், அதுவே நம்மளுடைய இந்தியன் டாய்லெட்டில் போகணும் அப்படின்னா அது சைடில் வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2வது பிளாட்ஃபார்மை 360 டிகிரியில் அப்படியே ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. சரி வாங்க, இந்தியன் டாய்லெட் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இலவசமாக கொடுக்குறாங்கன்னு, அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சரி வாங்க அங்கே போகலாம். 2வது பிளாட்ஃபார்மில் சேலம் பஸ் நிற்கக்கூடிய இடத்துல தான் இலவசமான இந்தியன் டாய்லெட் இருக்கு. நீங்க வேற எங்கேயும் தேடி அவதிப்பட தேவையில்லை. பேருந்து நிலையம் திறந்த அப்ப இருந்து இந்த இந்தியன் டாய்லெட்டை இலவசமாக தான் கொடுத்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க காசு கொடுத்து நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போகணும் அப்படின்னா நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டும் போகலாம். நீங்க இந்தியன் டாய்லெட் உங்களுக்கு தெரியுது இல்லையா, வெள்ளையா பொட்டி வச்சிருக்காங்க பாருங்க, திறந்து வச்சு. இது இந்தியன் டாய்லெட். ஆண் பெண் என இருவருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது முதல் கழிவறை. 2வது கழிவறை என்னன்னு தெரியல, தற்சமயம் மூடி வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அதெல்லாம் சரி செஞ்சு அதையுமே மீண்டும் திறப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. நான் வீடியோவோட தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு. அது இப்போ நடக்க போகுது. பிளாட்ஃபார்மில் எல்லா கடையும் திறந்துருக்காங்களா, என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு நான் இந்த பிளாட்ஃபார்மில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. தொடர்ச்சியாக தருமபுரி இந்த புதிய பேருந்து நிலையத்தை நிறைய பேர் எதிர்ப்பாங்க போல இருக்குது. நான் பேருந்து நிலையத்தை ஒருபோதும் எதிர்க்கிறவன் கிடையாது. நான் தொடர்ந்து 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையங்களை ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். குறைகள் இருந்தால் குறைகளை சொல்ல போகிறேன், நிறைகள் இருந்தால் நிறைகளை சொல்ல போகிறேன். இங்கே கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் உடையாறாரு இல்லையா, அவர் தான் என்ன வீடியோ எடுக்கூடாம தடுத்தாரு. வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வீடியோ நான் எடுக்கல, நேர்ல உங்ககிட்ட இப்ப பேச போறேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது வீடியோ எடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அவங்க ஒருபோதும் என்ன மிரட்டுற மாதிரியோ அல்லது வீடியோவை டிலீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியோ எல்லாம் என்கிட்ட பேசல, பொறுமையா தான் என்கிட்ட பேசினாங்க. ஆனா தருமபுரியில இந்த புதிய பேருந்து நிலையம் திறந்தனால ஏகப்பட்ட பேர் வந்து நெகட்டிவா சொல்லியிருப்பாங்க போல, அதனாலதான் நம்மள வீடியோ எடுக்க தடுத்தாங்க. ஆனா ஒருபோதும் நம்மள அந்த இடத்துல எதுவுமே வந்து சொல்ல கிடையாது, நீங்க எடுக்கக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது, வீடியோ எடுக்க பர்மிஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லல. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையம் உள்ள அப்படி என்னதான் இருக்கு, பொதுமக்களுக்கு வசதிகள் இருக்கா இல்லையா, என்ன மாதிரி வசதிகள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும், ஒருவேளை பேருந்து நிலையம் ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னா பேருந்து நிலையம் மோசமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் மேம்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய நோக்கமே. அது போலதான் தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தை 1 மாசம் கழிச்சு நம்ம மீண்டும் வீடியோ எடுக்க போயிருந்தோம். முன்னாடி இருந்ததை விட கூடுதலான வசதிகளை கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையம் உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றது நல்ல நோக்கத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்ம யாருக்கும் எதிரானவங்க கிடையாது, யாருக்கும் நம்ம சப்போர்ட்டும் கிடையாது. நம்மளுடைய சப்போர்ட் என்னைக்கும் பொதுமக்களுக்கு மட்டும்தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தும். எதிராய் நானும் வருவேன், தனி ஒருவனாய் முன்னும்